Hi friends, இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல பானிபூரி ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். பானிபூரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பூரிக்கான மாவு பிணைஞ்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் போல வெள்ளை ரவை ஆட் பண்றேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் போல மைதா ஆட் பண்றேன். இங்க மைதாக்கு பதிலா கோதுமை மாவு ஆட் பண்ணோம்னா சீக்கிரத்திலேயே பூரி வந்து நமுத்து போயிடும். ரொம்ப நாள் அதை வச்சிருக்க முடியாது. அடுத்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்றேன். இப்போ சால்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதை வந்து ஒரே டைம் ஆட் பண்ணாமல் கிராஜுவலாக ஆட் பண்ணுறேன். சப்போஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னாலும் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணுங்கள். இதை 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா அமுத்தி விட்டு பிசையுங்க. ஆரம்பத்தில் பிசைகிறப்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் 5 நிமிஷத்துக்கு மேலே பிசைகிறப்ப நீங்களே சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து பிசைய தான் சாஃப்டாகும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 அன் ஹவருக்கு அப்படியே இருக்கட்டும். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஈர துணி எடுத்து தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி மூடி வைங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாவோட பாதி மட்டும் நான் டிவைட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி அப்படியே பவுலில் வச்சிட்றேன். ரிமைனிங் மாவு சீக்கிரமாக வறண்டு போகாமல் இருக்க அதை வந்து திருப்பியும் நல்லா உருண்டை பிடிச்சி அது மேலே வந்து வெட் கிளாத் போட்டு வைங்க. இப்போ வந்து இந்த மாவை சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கல்லில் ஒட்டாமல் நல்லா வரும். இது வந்து தேய்க்கிறதுக்கு ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. இது வந்து தேய்க்கிறப்ப ரொம்ப மொந்தமாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் மெல்லிசாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு மூடியோ இல்லை ரவுண்ட் ஷேப்பில் மோல்டோ இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து தேய்ச்சி வச்ச மாவில் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் ஆகிடும். ரவுண்ட் ஷேப் போக எக்ஸஸ் இருக்கிற மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்க திரும்பியும் அதை உருண்டை பிடிச்சி வெட் கிளாத்தில் மூடி வைக்கிறேன். அடுத்து க்ளீனான கிச்சன் டவலை வெட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த டவலில் தண்ணி எதுவும் இல்லாமல் ஸ்லைட்டாக வெட்டாக இருந்தால் மட்டும் போதும். இப்போ தேய்ச்சி வச்ச ரவுண்ட்ஸ் எல்லாமே வந்து காஞ்சி போகாமல் இருக்க இந்த மாதிரி வெட் டவல் மேலே பரப்பி விட்டு அதை வந்து மூடி வச்சிடுறேன். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற மாவையும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். பானிபூரி பண்ணுறப்ப எப்போவுமே ரிமைனிங் இருக்கிற மாவு வந்து வெட் கிளாத் போட்டு மூடி வைங்க. அப்போ தான் மாவு வந்து சீக்கிரமாக வறண்டு போகாமல் இருக்கும். மாவு எல்லாத்தையும் ஒரே டைமாக தேய்ச்சி எடுக்காமல் ஒரு 3 பேட்சாக போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பேட்சுக்கு 20லேருந்து 30 பூரி மட்டும் போட்டு எடுக்கிறேன். எல்லா பூரியும் ஒரே டைம் தேய்ச்சி வச்சோம்னா அது சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா வந்து உப்பாது. ஸோ அதனால் 20லேருந்து 30 பூரி மட்டும் ஒரு டைம் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து மோல்டு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலும் சரி இல்லை ஸ்டார் ஷேப்பில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேய்ச்சி வச்ச மாவு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசாக இருக்கணும். ரொம்ப மொந்தமாக இருந்தோம்னா அது அந்த அளவுக்கு உப்பாது. அடுத்து தேய்ச்சி வச்ச பூரியை வந்து ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். பானிபூரி பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ரொம்ப மீடியமாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பேனில் ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்குது. இப்போ பூரியை போட்டு எடுத்துடலாம். பூரி போட்டதுமே கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும், நல்லா உப்பி வந்துடும். ஒரு பூரி உப்பி வந்ததும் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த பூரியை வந்து உள்ளே போடுறேன். இப்போ இதையும் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஃபஸ்ட்டு போட்ட பூரி வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. சீக்கிரமாக எடுத்தால் அது சீக்கிரத்துலேயே நமுத்து போயிடும். இப்போ இந்த ரெண்டும் நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துட்றேன். ஒவ்வொரு பூரி போடுறப்பவும் ஆயில் வந்து மீடியம் ஹை ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் இருந்ததுன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். பூரியும் இந்தளவுக்கு உப்பி வராது. ஸோ மீடியம் ஹை ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 பூரியும் நான் எடுத்து வச்சிடுறேன். இதே மாதிரி ரிமைனிங் எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பானிபூரி கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு.
அடுத்து பானிபூரிக்கான க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லியும் புதினா இலையும் 1 கப் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 இன்ச்சு, புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்ததை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் போல் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதையும் உள்ளே ஊற்றுறேன். அடுத்து பானிபூரிக்கான தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு க்ரீன் சட்னிக்குள்ளே 1 டீஸ்பூன் போல் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு பிளாக் சால்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்து கொஞ்சமாக ஐஸ் கட்டியோ 1/2 கப் போல் வாட்டரும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பானிபூரிக்கான பானி ரெடி ஆயிடுச்சு. பூந்தி இருந்ததுன்னா சர்வ் பண்ணுறப்ப கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அடுத்து பானிபூரிக்கு தேவையான புளிச்சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். புளிச்சட்னி செய்கிறதுக்கு 5லேருந்து 10 புளியை வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை கரைச்சிட்டு தண்ணி மட்டும் வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிற பல்ப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸில் வைக்கிறேன். அடுத்து இதில் 3 டீஸ்பூன் போல் வெல்லம் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் வெல்லத்தில் ஏதாவது மண் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி ஆட் பண்ணுங்கள். அடுத்து காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, அப்புறமா 1/4 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடரும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளித்தண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடுறேன். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பானிபூரிக்கு தேவையான புளிச்சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டஃப்புக்கான பொட்டேட்டோ மசாலாஸ் ரெடி பண்ணலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் பாயில்டு பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அப்புறமா சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்து பானிபூரிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்காக பொட்டேட்டோ மசாலா கூட கட் பண்ண ஆனியனும் அப்புறமா வந்து வேக வச்ச பச்சை பயிரும் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். பானிபூரிக்கான ஃபுல் கோம்போ செட்டும் நான் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் லைனாக அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். பாயில்டு பொட்டேட்டோ, கட் பண்ண ஆனியன், அப்புறமா பச்சை பயிறு, இந்த 3 உள்ள ஸ்டஃப் வைக்கிறதுக்காக, பானிபூரி டிப் பண்ணி எடுக்கிறதுக்கான க்ரீன் வாட்டர், அடுத்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக புளி சட்னி, அடுத்து கிறிஸ்பியான பானிபூரி. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட ஃபுல் பானிபூரி கோம்போ செட்டும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பானிபூரியோட சென்டரில் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட டாப்பிங்ஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணாலும் சரி, இல்லை எல்லா டாப்பிங்ஸுமே ஆட் பண்ணாலும் சரி. அடுத்து லாஸ்ட்டாக பானியில் டிப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இந்த பானிபூரி ரெசிபி வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றிய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் நீங்கள் யுவாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன்.